அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு பரபரப்பான சூழல்ல இருக்கு. வளர்ச்சி வளர்ச்சி கட்சி தாவிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதிமுகவுல இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படியே நேரடியா போனோம்னா கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக பதவி பறிக்கப்பட்டுரும், தேர்தலில் போட்டியிடுறதுல சிக்கல் வந்துருங்கிறதுனால முதல்ல சபாநாயகர்கிட்ட போயிட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கையோட தாவேக்கால சேர்ந்துடுறாங்க. இது சட்டப்படி சரி அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்றாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. நீதிமன்றத்துக்கு இந்த விஷயம் போச்சு அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதை பத்தி விவாதத்தில் பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த வரிசையில யாரெல்லாம் இப்ப வரிசையா போறாங்கன்னு பார்க்கும் பொழுது முதல்ல மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் தொகுதிகளினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் அப்படி முதல் கட்டமா தாவேக்கா பக்கம் போனாங்க. அவர்கள் போனதுதான் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து இசக்கி சுப்பையா அவர்களும் போயிட்டாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அது தொகுதி காலியானது அப்படின்னு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, இந்த தொகுதி காலியா இருக்கு, இதற்கு இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நோட்டிபிகேஷனும் வருவதற்கு முன்னாடியே இவர்கள் போயிட்டு தாவேக்கா அமைச்சர்கள் சந்திச்சு போய் சேர்ந்துக்கிறாங்க கட்சியில. இப்படி சேரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறீங்க, ராஜினாமா பண்ணிட்டீங்க, ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிட்டாங்களே தவிர அந்த தொகுதிக்கு நீங்க எம்எல்ஏ இல்ல அப்படிங்கறத அறிவிக்கல. அந்த கேப்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்க. அப்ப அந்த கால அளவே சட்ட ரீதியில ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல சபாநாயகர்கிட்ட போய் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி கட்சி தாவரங்களை நீங்க பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த மனு இருக்கு, இப்படி ஒரு சட்டம் இருக்கு. இது எல்லாம் இருந்ததுக்கு பின்னாடியும் இவர்கள் கட்சி தாவறாங்க அப்படின்னா நீதிமன்றத்துல வலுவா சிக்க இருக்கிறாங்க. இதை ராஜ்யசபா எம்பியும் வழக்கறிஞருமான இன்பதுரை அவர்களே சொல்றாரு, கேளுங்க. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேக்காவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்குறாங்க. அது எல்லா வலைதளங்களையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேலே நடத்துகிறாங்க. ஆனால் அப்பவும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்ணுறதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டியூஷனல். இதில் இப்போ கட்சி தாவனங்களில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தொகுதியினுடைய எம்எல்ஏ குமாரவேல், தாராபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ சத்யபாமா, அதே மாதிரி பெருந்துறை தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜெயக்குமார், இவர்கள் எல்லாருமே யாரா இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவிற்கு வாக்களித்த எஸ்பி வேலுமணியினுடைய அணியினர். அதே மாதிரிதான் இசக்கி சுப்பையா அவர்களும் இப்ப நீ சேர்ந்திருக்காரு இல்லையா, அவருமே பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வாக்களித்த நபர் தான். இப்படி இவர்கள் வாக்களிச்சதுக்கு பின்னாடி எதனால இப்ப மாறி போய் சேர்றாங்கன்னா, இது டிவிகே முன்வைத்த ஆஃபர். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு, சிவி சண்முகம் அவர்களுக்கு, அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அமைச்சர் பதவி கிடைக்கல. விஜய் அவர்கள் சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க அதிமுகவில் இருந்துகிட்டு எங்ககிட்ட நீங்க கூட்டணிக்கு அமைச்சர் பதவி வாங்காதீங்க அப்படின்னா கட்சிக்கு ஒரு இமேஜ் ப்ராப்ளம் வரும். நீங்க ஊழல்வாதிகளுக்கு எல்லாம் பதவி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடும். சோ நீங்க அதிமுகன்ற பிராண்டை விட்டுருங்க, நீங்க பதவி ராஜினாமா பண்ணுங்க, விசில் சின்னத்திலே திருப்பி நில்லுங்க, நான் உங்களுக்கு வாக்கு கேட்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதா அவர்கள் பேசின அந்த விஷயம். அந்த டேர்ம்ஸுக்கு பெரிய பெரிய தலைகள்லாம் ஒத்து வரல. காரணம் என்ன? ஏன்னா அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலமா இருந்த பேர் கெட்டு போயிடும். என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம அமைச்சர் ஆயிடலாம், இன்றைக்கு இந்த சிறிய வெற்றிக்காக நம்மளோட பேரை கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைச்சிருக்கலாம். இல்ல அவர்களுக்கு அந்த வாக்கு விழாதுன்னு வச்சுக்கலாம், அந்த மக்கள் மத்தியில எதிர்ப்பு வந்துடும், அதனால கூட அவர்கள் அதை விட்டுருக்கலாம். ஆனா இவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த எம்எல்ஏக்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவு நம்ம இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாகவும் இல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய அளவுல பவரையும் அனுபவிக்கல, அப்ப நாம அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் போயிருக்கிறாங்க. இது ஒரு குதிரை பேரமா, இது குதிரை பேர் அரசியலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குதிரை பேர் அரசியல் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு தொகுதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 20 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருப்பாங்க, 30 கோடிலாம் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு தொகுதி எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக. இதை நம்ம எப்படி தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமா அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் பணப்பட்டுவாடா பண்ணி செலவு பண்ண காசு மட்டும் 15,000 கோடி. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அதிகப்படியான செலவு செய்யப்பட்டது இந்த கடந்த முடிந்த தேர்தலில் தான். அப்போ இவ்வளவு பணம் செலவு பண்ணவங்க நீங்க தொகுதிக்கு அப்படியே டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15,000 கோடி 234 தொகுதிக்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியா 64 கோடி கிட்ட வருது, 60 கோடிக்கு மேல வருது. அதுல திமுக ஆளும் கட்சி அவர்கள் தான் கண்டிப்பா அதிகப்படியான காசை அப்படியே வாரி இறைச்சிருப்பாங்க. அவர்கள் ஒரு 40 கோடி செலவு பண்ணதான் வச்சுக்கோங்களேன், 40 கோடி செலவு பண்ண வச்சுக்கோங்க, 40 30 வச்சுக்கோங்க. அதிமுக தரப்புல இருந்து எம்எல்ஏக்களை ஜெயிச்சவங்க குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணிருக்க மாட்டாங்களா? இல்ல அது கிட்ட ஒரு நம்பர் இருக்கும், அவ்வளவுதானே. அப்போ 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனவங்க ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ இல்லை தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காகவோ இங்கிருந்து அங்க போயிட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. அவர்கள் போயிருப்பாங்கன்னா கண்டிப்பா செலவு பண்ண காசை விட
அதிகமான பணம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க முக்கியமான பதவிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரத்தின் அடிப்படையில் தான் போயிருப்பாங்க. இது ஒரு காமன் சென்சுல நபர்கள் யோசிச்சாலே புரியும். சட்டத்துல இடம் இருக்கு இல்லையா, ராஜினாமா பண்ணிட்டு போலாம்னு இப்பெல்லாம் சட்டம் பேசலாம். ஸோ சட்டத்திலையும் ஒரு சிக்கல் இருக்குன்னு எடுத்து காட்டணும். அதையும் தாண்டி ஒரு தார்மீக ரீதியில நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாராலையும் இதை பொருத்தி பார்க்க முடியும். இவர்கள் கண்டிப்பா பேரத்தின் அடிப்படையில் தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது பக்காவான ஒரு அரசியல் பேரமா இருந்திருக்கும். ஏன்னா இசக்கி சுப்பியா அவர்கள்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்லி காத்துட்டு இருந்தார். அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் வந்து நான் இத்தனை ஆண்டு காலமா அதிமுக ஜெயிச்சிருக்கேன், ஆனா எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையே, நான் இப்ப போனதான் கரெக்டா இருக்கும், இனிமே அதிமுக இருந்தா நமக்கு பெரிய அளவுல பேர் இருக்காது அப்படின்றதுனால அப்படி கிளம்பி அந்த பக்கம் போய் அமைச்சரவை பதவி வாங்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அமைச்சரவையை பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர்கள் மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறவங்க நாளைக்கு பதவியை வந்து மாத்திடுவாங்க. அப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப நீங்க அதிமுக வந்து எம்எல்ஏக்கெல்லாம் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இதோட வந்து தாவேக்கா நிப்பாட்ட போறது இல்ல, இன்னும் வந்து 10 எம்எல்ஏக்கள் அவருக்கு தேவைப்படுறாங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 107 தொகுதிகள் தாவேக்கா வந்து இப்ப கையில வச்சிருக்காங்க. 108, அதுல 1 வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு இல்லையா, அப்போ வந்து திருச்சி கிழக்கு தவிர்த்து பார்க்கும்போது 107. இப்ப இன்னுமே இவர்களுக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப சாலிடான ஒரு கவர்மெண்ட் அவர்கள் என்ன பண்ணலாம், தனியாவே வந்து அமைச்சிடலாம். காங்கிரஸ் கூட்டணி தேவையில்ல, விசிகா யாருமே வந்து அவர்களுடைய தயவின் கீழ் இருக்க வேண்டிய தேவையில்ல. இப்ப அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு ஒருவேளை வந்து திருப்பி எடுத்துட்டாங்கன்னா அந்த பயமே இல்லாம ஒரு 118 தொகுதிகள் இவர்கள் வச்சிருந்தாங்கன்னா சிக்கல் இல்லாம இருக்கலாம். சபாநாயகருக்கு ஒரு தொகுதியை கழிச்சாலும் 117 தொகுதிகள் தாவேக்கா விசில் சின்னத்திலே இருக்கணும் அப்படிங்கறதான் இவர்களுடைய அந்த திட்டம். அது திட்டம் ஒரு தவறே இல்லை. ஆனா இன்னொரு கட்சி எம்எல்ஏக்களை அப்படியே வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது தவறான அணுகுமுறை இல்லையா? ஏன்னா இந்த பணம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யார் பணத்தை கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அதை நீங்க மக்கள் பணத்துல இருந்து எடுக்க மாட்டீங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே மாதிரி இப்ப ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள்லாம் பணப்பட்டோட பண்ணி ஜெயிச்சவங்க. இப்ப இவர்கள் மறுபடியும் வந்து நீங்க முக்கிய பதவிகள் கொடுக்குறீங்க, இல்ல தாவேக்கால வந்து உயர்நிலைக்கு கொண்டு வர்றீங்கன்னா இவர்கள் மறுபடியும் ஊழல் பண்ண மாட்டாங்கன்றதுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இது ஒரு தவறான விஷயங்கிறோம். இது வந்து விஜய் அவர்கள் சொல்றது மாதிரி குதிரை வேகத்தில் ஆட்சி செய்யும் அரசாக தெரியல, குதிரை பேரம் பண்ணக்கூடிய அரசாக தான் ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கெல்லாம் பின்னாடி மாஸ்டர் மேல வந்து செயல்படுறது செங்கோட்டையன் அவர்களா தான் இருக்கிறாரு. காரணம் என்னன்னா அவர் முன்னாள் அதிமுக ஒரு பெரும்புள்ளி அப்படிங்கிறதுனால அவரோட கான்டாக்ட்ல தான் எல்லாரும் அங்கிருந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல தாவேக்காக்கு அடுத்த கட்டமா சிக்கல்களும் வரும் நீதிமன்றத்தின் மூலமாக. ஏன்னா சட்டத்திலையும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம்லாம் கிடையாது. ஏன்னா தேதி வாரியாக நேர வாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் பேரம் பேசிதான் ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. கட்சியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் சுயமா அவர்கள் போய் சேரல அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அடுத்ததா தாவேக்காவினுடைய இன்னொரு மூவ் என்ன அப்படின்னா டிவிஎஸ்சியினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய டைரக்டராக இயக்குனராக அருண் ஐபிஎஸ் அவர்களே நியமிச்சிருக்கிறாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் யாருன்னு தெரியும், கடந்த ஆட்சியில் சென்னை மாநகர கமிஷனராக இருந்தவர். சென்னை மாநகர கமிஷனர் அப்படிங்கிறது மிக உயரிய பதவி. ஏன்னா சென்னைக்குள்ளதான் அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமா இருக்கும். ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறதுனால அதிகப்படியான கவனம் பெறக்கூடிய ஒரு மாநகரம், அதிகப்படியான மக்கள் தொகை உள்ள இடமும் கூட. அப்ப இப்படி ஒரு மாநகரத்திற்கு கமிஷனராக இருந்த நபர் என்னென்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னு நாம வந்து சொல்லவே இல்லை. குற்றச்சாட்டுகள் வந்து அதிகாரிகள் மேல பொதுவாக வந்து யாரும் வைக்க கூடாது அப்படிங்கிறதே ஒரு விதி. ரீசன் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அவர்கள் வந்து பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால அவர்கள் கொடுத்த விமர்சனங்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனால் யாரு வைத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா வைத்தாங்க. தாவேக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு திட்டமிட்டு சென்னைக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு இடம் வந்து ஒதுக்கவில்லை. யார் ஒதுக்கவில்லை? சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் ஒதுக்கவில்லை அப்படின்னு கடந்த காலத்தில் கடந்த ஆட்சியில் தாவேக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சிஸ்டமை குறை சொல்லாம ஒரு அதிகாரியை பின் பாயிண்ட் பண்ணி குறை சொன்னாங்க. பொதுவாக அதிகாரிகளே குறை சொல்வது தவறு. ஏன்னா அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் கிடையாது, அவர்களுக்கு வாய்ஸ் கிடையாது. நாம பதில் சொன்னா திருப்பி அவர்கள் வந்து நம்ம கிட்ட பதிலடி கொடுக்க முடியாதுன்றதுனால யாரும் பேச மாட்டாங்க. ஆனாலும் தாவேக்கா வந்து சொன்னாங்க திமுகவை தீசதின்னு சொன்னதை தாண்டி அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை தாவேக்கா ஆபீஸ்ல வச்சாங்க. எப்படி திட்டம் போட்டு எப்படி வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சோ இன்னொரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. அவர் மைண்ட் வந்து திமுக சொல்றது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவரை இயக்குனரா போட்டிருக்காங்க. அவர் தான் இன்னைக்கு அதோட தலைமை பொறுப்பு. அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வந்து வழக்கு பாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே பாயாதுங்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து இப்போ வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளோடு தொடர்புல இருப்பாரு, அதனால அவர்கள் மேல பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், KN நேருவா இருக்கட்டும், இப்படி திமுக பல அமைச்சர்கள் மீது வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருந்து ஊழல் லஞ்ச வழக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதுக்கப்புறம் தூசி தட்டி எடுத்து இவர்கள் பண்ண மாட்டாங்க, அப்படி கிடப்புல போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இவர் இருக்கிறதுனால, ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி திமுக அரசுல வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாரு, இப்ப மறுபடியும் தாவேக்கா அரசு முக்கிய பொறுப்புக்கு வர்றாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறத
இதையும் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்காக பேசி சிறை சென்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவர்கள் சொல்றாரு, நீங்க வந்து இவரை உள்ள எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் வந்து நிச்சயமா முன்னாள் திமுக புள்ளிகள் மேலாம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்றாரு. தவறாக பயன்படுத்தின ஒரு அதிகாரியை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டால் இனி வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாருக்கும் இது கிடைக்காது. இவர் வந்து திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை வந்து பயன்படுத்தி இவருக்கு இந்த போஸ்ட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட் முக்கியமானவர்களை தனக்கு எதிரான ஜாதிக்காரவங்களை திருமாவளவன் கைது செய்வதற்கு இவர் உடந்தையாக இருந்தார். அவரை போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டதின் மூலம் இனி திமுகவின் எம்பிக்கு மந்திரிகள் ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் மேலெல்லாம் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது. செந்தில் பாலாஜி தப்பித்து விடுவார், கே நேரு தப்பித்து விடுவார். ஸோ நிச்சயமா விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது பலராலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி திமுக 2.0வாக தாவேக செயல்படுது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க அதே அதிகாரிகளை தொடர வச்சீங்க அப்படின்னாலோ இல்ல இன்னொருத்தங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக அதிகாரிகளை வந்து முக்கிய பொறுப்பை நியமிக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இவர்கள்லாம் திமுக அரசு இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்பவும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் தவறான முடிவு எடுத்துட்டாரு. இந்த முடிவை பின்னாடி நீங்க ரிவோக் பண்ணுங்க, இதை நீங்க பின்வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து ஜோதிடர் நம்ம ராதன் பண்டிட் அவர்களை வந்து விஜயினுடைய முக்கிய செயலராக நியமித்து திருப்பி அதற்கப்புறம் அதுல இருந்து அப்படியே பின்வாங்கினாங்க. அந்த பதவியை வந்து அவர்கிட்ட இருந்து மறுபடியும் பறிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரி வந்து பதவியை பறிப்பாங்களா? ஏன்னா சுத்தி அவ்வளோ எதிர்ப்பு குரல் எழும்பியிருக்கு. அந்த பதவியை வந்து அவர்கள் போட போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகும் போது எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. அது திடீர்னு வந்து அறிவிப்பு இல்லை. இப்போ நீங்க ராதன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது திடீர்னு வந்து அறிவிப்பு. ஆனா இது அப்படி இல்லை. ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு போட இருக்கிறாங்க அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்னு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பல தரப்புல இருந்து எதிர்ப்பு, தாவேக தரப்புல இருந்து எதிர்ப்புங்க. நீங்க வந்து வெளியிருந்து ஏன் போறீங்க? இப்ப நான் பேசிட்டு இருந்தவங்களே சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இல்ல வரதராஜன் அவர்களா இருக்கட்டும், இன்னும் தாவேக அனுதாபிகளா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து திமுக தோற்கணும், தாவேக வென்றதில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். அவர்களே வந்து என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த மூவ் வந்து தவறானதுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால மோரார்லஸ் இந்த விஷயத்துல வந்து அவர் ரீகன்சிடர் பண்ணி அந்த பதவியை வந்து ரிவோக் பண்றதோ இல்ல முடிவுல மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.